சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 16/11/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை துவாதசி திதி. நாளைய தினம் அதிகாலை 4:48 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஹஸ்தம் நட்சத்திரம் இரவு 2:08 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சித்திரை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 2:08 வரை, அதாவது ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு நாமயோகம் காலையில 6:41 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பிரீத்தி அப்படிங்கிற ஒரு நாமயோகமானது வந்து விடுகிறது. இன்னைக்கு கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொன்னா, இது இந்த கார்த்திகை மாதத்தினுடைய பிறப்பினை பற்றி சொல்லும். சார், இன்றைக்கு ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி தானே, ஆனா கார்த்திகை மாத பிறப்பினை பற்றி சொல்கிறீர்களே அப்படின்னு சொன்னா, நமக்கு மாத பிறப்பு என்பது சூரியனுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டது. அந்த சூரியனானவர் இன்றைய தினமே அந்த விருச்சிக ராசிக்குள்ளாக நுழைந்து விடுவதால், ஆனால் நாள் கணக்குன்னு பார்த்தோம்னா தேதி கணக்கில் ஐப்பசி 30 என்று வந்தாலும் இன்றைய தினம் மாலை பொழுதிற்குள்ளாகவே அந்த விருச்சிக ரவி என்பதும் சம்பவித்து விடுவதால் இன்றைய தினத்திலேயே அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பதையும் கொடுத்திருக்கிறார்கள். இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஹரிவாசரம்னு சொல்லிட்டு காலையில 9:08 கொடுத்திருப்பார். அதாவது நேற்றைய தினம் ஏகாதசி விரதத்தினை மேற்கொண்டவர்கள் இன்றைய தினத்திலே அந்த துவாதசி பாரணை என்பதை காலை 9:08 மேல் செய்ய வேண்டியது. அப்படி செய்யும் பொழுது ஒரு 100 ஏகாதசி விரதம் இருந்ததற்கான பலன் என்பது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது நமக்கு வலியுறுத்துகிறது. இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கடைமுகம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். அதாவது ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கு துலாஸ்தான ஆரம்பம்னு கொடுத்திருப்பா இல்லையா, அதே போலத்தான் இன்றைக்கு கடைமுகம், அதாவது இன்றைக்கு ஐப்பசியினுடைய கடைசி நாள். இன்றைய தினத்திற்குள்ளாக சென்று அந்த காவேரியிலே ஸ்நானம் செய்துவிட வேண்டும் என்பதை நினைவூட்டுவதற்காக கடைமுகம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. இது போக ஆதித்ய ஹஸ்த யோகம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது என்ன ஆதித்ய ஹஸ்த யோகம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமை நாளும் ஹஸ்தா நட்சத்திரமும் ஒன்றாக இணைகின்ற நாளை அந்த ஆதித்ய ஹஸ்த யோகம்னு கொடுத்திருப்பா. இது எதுக்கு சார் எங்களுக்கு உபயோகப்படும் சொல்லி பார்த்தோம்னா, இந்த ரிசர்ச் ஸ்காலர் எல்லாருமே இன்றைய தினத்திலே அந்த ஆராய்ச்சிகளிலே நல்ல வெற்றியினை பெறுவார்கள். புதிதாக ஏதோ ஒரு விஷயத்தை தொடங்கணும், ஒரு ப்ராஜெக்டை தொடங்கி பார்க்கறதுக்கு, ஏதோ ஒரு சப்ஜெக்டை நல்ல ஸ்பெஷலைசேஷன், அதாவது ஒரு நிபுணத்துவத்தை தரக்கூடிய ஒரு யோகமாகத்தான் இந்த ஆதித்ய ஹஸ்த யோகம் என்பது பார்க்கப்படுகிறது. இதனை படிக்கின்ற மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுபோக இன்றைய தினம் கிருத்திகா மண்டல பாராயண ஆரம்பம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். ஆக இந்த நாளிலிருந்து இந்த வேத பண்டிதர்கள், அதாவது ஒவ்வொரு ஊரில இருக்கக்கூடிய வேத பண்டிதர்கள் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா, மாலை பொழுதில ஒரு இடத்துல ஒன்றா சேர்ந்துட்டு வேத பாராயணம் செய்ய துவங்குவார்கள். கிருத்திகா மண்டலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இந்த கிருத்திகா மண்டல பாராயணம் என்பது இந்த நாளிலே ஆரம்பித்து விடுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:11 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:35 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 3:05 சந்திர உதயம் என்பது இரவு 3:38 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:31 முதல் காலை 6:12 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:10 முதல் 5:35 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 11:53 முதல் 1:19 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 2:44 முதல் மாலை
4:10 வரையிலும் நீடித்திருக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:28 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:45 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு கதையை பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் சொல்லி யாருடைய தவறு அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு கதையை பார்க்க போறோம். அதாவது அந்த ஊர்ல ஒரு ஃபேமஸான ஐடி கம்பெனி, நமக்கு நிறைய ஐடி கம்பெனிஸ் தெரியும் இல்லையா. நீங்க எந்த ஐடி கம்பெனி வேணா கற்பனையில கொண்டு வந்துருங்க. ரொம்ப ஒரு ஃபேமஸான ஐடி கம்பெனி. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப பிரம்மாண்டமான ஹால், ரொம்ப பெரிய ஒரு பில்டிங்கா இருந்துட்டு இருக்கிறது. மிகப்பெரிய கட்டிடமாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஹால், ஒரு பெரிய ஒரு ஐடி கம்பெனில ஒரு பையன் வேலை பார்த்துட்டு இருந்தானா. அவன் ஒரு நாள் அவனுடைய ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்றா. சார், எனக்கு வேலைக்கு வரவே பிடிக்கல, அதனால என்னை ரிலீவ் பண்ணிடுங்க. நான் லெட்டர் கொடுத்துறேன், நான் பேப்பர் போட்டுடுறேன், நான் வெளியில வந்துடலான் இருக்கேன்னு சொன்னாராம். அதுக்கு இந்த ஹெச்ஆர் ஓகேப்பா சரி, ஆனா என்ன ரீசன், என்ன காரணம்னு கேட்டாராம் போன்லயே. அதுக்கு அவன் சொன்னானா, சார் இங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க, எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னோன்னே இவனுடைய பிரச்சனை என்னங்கிறது அவனுக்கு புரிஞ்சு போச்சு. நாளைக்கு நேர்ல வாப்பா, ஆபீஸ்ல பேசிக்கலாம்னு சொல்லிட்டாராம். நேர்ல ஆபீஸ் போன உடனே வாப்பா, என்ன விஷயம், ஏன் இந்த மாதிரி பேப்பர் போடுறேன்னு சொல்றேன், நான் உன்னை ரிலீவ் பண்ண தயாரா இருக்கேன், ஆனா உன்னுடைய பிரச்சனை என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே அவன் சொன்னானா, அந்த சீட்ல இருக்கான் பாருங்க, அவன் எப்ப பார்த்தாலும் என்னை ஏதாவது தாழ்வா பேசிக்கிட்டே இருக்கான், என்னை ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கான், நான் எதை பண்ணாலும் அவன் மாத்தி மாத்தி சொல்றான். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறவனை பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றான்னு பார்த்தா எனக்கு ஒரு தப்பான கைடன்ஸ் அவனே கொடுக்குறான். நான் சரியா தான் பண்ணிட்டு இருப்பேன், இல்ல இல்ல நீ சரியா பண்ணலைங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே அதை மாத்திக்கிட்டேன்னா எனக்கு தப்பான ரிசல்ட் வந்துடும். ஆனா மேலதிகாரிகிட்ட என்ன சொல்லுவான்னு பார்த்தா, நான் தான் இதை தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்றான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்றான். அடுத்தவருடைய வளர்ச்சிங்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. இது போக நான் சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா கூட வேற ஏதேதோ பேசுறா, என்னை பத்தி நக்கலா பேசுறா, கிண்டலா பேசுறாங்க. இங்க ஒருத்தர் வளர்றது இன்னொருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இது போக அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறது கூட ஒரு செயற்கையான முறையிலே பேசி கொண்டிருக்கிறார்கள். பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் ஒரு ஆழ்ந்த நட்புங்கிறதே இல்லை. ஒருத்தர் வளரணுங்கிற எண்ணமே இவங்களுக்குள்ள இல்லை. அதனால நான் இங்க வேலை பார்க்கறது எனக்கு ரொம்ப கஷ்டம் சார், என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். உடனே அதுக்கு அந்த அதிகாரி சொன்னாராம், அப்படியா, நீ சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஒவ்வொருத்தரும் அது மாதிரிதான், அவங்களுடைய குணம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை ரிலீவ் பண்ணிடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்றீன்னா, நான் உன் கையில ஒரு கிளாஸ் தரேன், ஒரு கிளாஸ் நிறைய ஒரு ஃபுல்லா ஃபில் பண்ணி ஒரு தண்ணியை கொடுத்துட்றேன் உன்கிட்ட. நீ அந்த கிளாஸ் டம்ளர் நிறைய தண்ணியை வச்சுண்டு அந்த தண்ணி கொஞ்சம் கூட கீழே சிந்தாம, இந்த பெரிய பில்டிங் இருக்கு இல்லையா, இந்த ஆபீஸ் இருக்கு, நம்ம ஆபீஸோட இந்த மெயின் ஹால் இருக்கு, இந்த ஹாலை நீ 3 முறை முழுமையாக வலம் வர வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். சார், இதுக்கே 1 மணி நேரம் ஆகுமே, நம்ம ஹால் ரொம்ப பெரிய ஹாலு, நான் தண்ணியை கையில வச்சுக்கிட்டு அது சிந்தாம நான் நடந்தா எனக்கு அது 1 hour பிடிச்சிருவேன், நான் பொறுமையா எல்லாம் நடக்கணும், நிதானமா நான் சுத்தி வர்றதுக்கு, ஒரு தடவை சுத்தி வர்றதுக்கு ரொம்ப நேரம், ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல ஆயிடும், நான் 3 தடவை சுத்தி வந்தா அது 1 மணி நேரம் ஆயிடுமே சார்ன்னு சொன்னா, அதுக்கு அவர் சொன்னாராம், நீ அந்த மாதிரி 3 முறை கொஞ்சம் கூட தண்ணி கீழே சிந்தாம, அந்த கிளாஸ் டம்ளர் நிறைய தண்ணி கொடுப்பேன், அந்த நிறைய தண்ணி எடுத்துட்டு நீ கொஞ்சம் கூட கீழே சிந்தாம நீ சுத்தி வந்துட்டீங்கன்னா உன்னை 3 மாத சம்பளத்தோட நான் உன்னை ரிலீவ் பண்ணிடுறேன், உனக்கு 3 மாச சம்பளத்தையும் இப்ப முன்னாடியே கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு நான் இன்னைக்கே உன்னை ரிலீவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டுட்டு சரி அவனும் சொல்லி 3 மாசம் சம்பளம் வருது, ஆஹா நமக்கு பணம் வருதுன்னு சொல்லிட்டு அவனும் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் டம்ளர் நிறைய தண்ணியை ஊத்திண்டு பொறுமையா நடந்து போனானாம். நிதானமா நடந்து வரான், சுத்தி முதல் ஒரு ரவுண்டு வரான், தண்ணி கீழே சிந்திச்சான்னு பாக்குறான். அவரும் அவனுடைய மேலதிகாரி அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அவன் என்ன பண்றான் அப்படிங்கறத க்ளோஸ் அப்ல அவனுக்கு பின்னாடியே ஒரு கேமராவையும் வச்சு வாட்ச் பண்ணிட்டே இருக்கா. அவன் மறுபடியும் 2வது சுற்றும் வந்துட்டான், வெற்றிகரமா 3வது சுத்தி முடிச்சுட்டானாம். 3வது சுத்தி முடிச்சுட்டு அவர்கிட்ட நின்று, இதை பாருங்க சார், நான் முடிச்சுட்டேன், நான் 3 முறை சுத்தி வந்துட்டேன், எனக்கு ரிலீவ் பண்ணுங்க, எனக்கு பணம் கொடுங்க, 3 மாசம் சம்பளம் கொடுங்கன்னு கேட்டேன்னு சொன்னாரா. தாராளமா நான் உனக்கு தரேன், ஆனா இந்த 1 hour நீ இப்படி இல்லையா, இந்த நேரத்துல உன்னை பத்தி யார் என்ன பேசுனாங்க சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். யாரும் ஒன்றும் பேசலையே அப்படின்னு சொன்னானாம். அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு சொன்னானா, இல்ல பேசி இருப்பாங்க, ஆனா நான் அதை கவனிக்கல இல்லையா, நான் என்னுடைய கவனம் முழுக்க முழுக்க இந்த கிளாஸ் டம்ளர் மேலதானே இருந்துச்சு அப்படின்னு அவன் சொன்னானாம். அதுக்கு அவர் சொன்னாராம், இந்த கிளாஸ் டம்ளர் மேலதானே உன் கவனம் இருந்துச்சு, அவங்க நிச்சயமா பேசியிருப்பாங்க உன்னை பத்தி, இவன் என்ன பைத்தியக்காரனா, இவன் பாட்டி வேலையை விட்டுட்டு கையில கிளாஸ் டம்ளரை வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு சுத்திட்டு இருப்பானே அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லி இருப்பார்.
இன்னொருத்தர் வந்து இல்ல இல்ல அவன் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டான், அவன் வந்து ஆத்தோட போனாலும் அவன் ஏதோ காரணம் இருந்தாதான் ஒரு ஆதாயத்தோட தான் அவன் போவாங்கிற மாதிரி இன்னொருத்தர் வந்து உன்னை நக்கலாவே பேசி இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிதான் பேசி இருப்பா. ஆனால் அவர்கள் பேசியது எதுவுமே உன்னுடைய காதுல விழல. அதற்கு காரணம் என்ன? இந்த கிளாஸ் டம்ளர்ல இருக்கக்கூடிய தண்ணி கீழே சிந்தக்கூடாது. தண்ணி சிந்தாம நம்ம 3 தடவை சுத்தி வந்தா நமக்கு 3 மாசம் சம்பளம் கிடைக்கும், பணம் அதிகமா கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால உன்னுடைய கவனம் முழுக்க முழுக்க அந்த வேலையில தானே இருந்துச்சு. அப்போ நீ செய்யற வேலையில உன்னுடைய கவனம் இருந்திருந்தால், அதாவது நமக்கு மாசம் மாசம் நம்ம சம்பளத்தை வாங்குறோம், அந்த சம்பளத்திற்கு நம்ம உண்மையாக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன்னிடத்திலே இருந்திருந்தால், அந்த முழுக்க முழுக்க கவனம் உன்னுடைய பணியிலே மட்டும் உனக்கு இருந்திருந்தால், அடுத்தவர்கள் பேசுவது எதுவுமே உன்னுடைய காதுக்கு வந்திருக்காது, மற்றவர்களுடைய பணியிலே உன்னுடைய சிந்தனையும் சென்றிருக்காது. நீ உன் வேலையை விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பேசுறாங்கிறத நீ கவனிச்சதுனாலதான் மற்றவர்கள் வந்து உன்னுடைய பணியிலே குறுக்கிட்டு அவங்க வந்து நீ இதை இப்படி பண்ணாத இப்படிதான் பண்ணணும்னு சொல்லியிருந்தா கூட நீ என்ன சொல்லியிருக்கணும், என்னுடைய வேலை எனக்கு தெரியும், தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ்ன்னு சொல்லிட்டு நீ பாட்டி உன் வேலையை பார்த்திருந்தன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அல்லவான்னு சொல்லி அவர் எடுத்து சொன்னாராம். நம்மில் பலரும் இப்படித்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னா, அடுத்தவர்கள் என்னை பார்த்து ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர் எனக்கு குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள், இந்த மாதிரிலாம் அவங்க பேசுறாங்க, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்லி நம்ம மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் தான் நம்ம கவனத்தை செலுத்துறோமே தவிர நம்முடைய பணியிலே நாம் கவனத்தை செலுத்துவதே இல்லை. யார் என்ன பேசினாலும் நான் சரியாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன், இறைவனுடைய அருளாலே நான் சரியான பாதையிலே தான் சென்று கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணத்தினை வளர்த்து கொண்டால் எப்பொழுதுமே எந்த பிரச்சனையுமே வராதுதானே. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.